மார்கழி மாத அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் திரளான பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனமும் செய்தனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கி கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். இந்த ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் முக்கிய அம்சங்கள் என்னென்ன ஏற்பாடுகள் அவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரத்துக்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று மார்கழி மாத அமாவாசை தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் அக்னி தீர்த்த கடற்கரையை புனித நாளையிட்டு தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு எள்ளுப்பிண்ட கொடுத்து திதி கொடுத்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து கோயிலுக்கு உள்ளே உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்கள் நீராடி சாமி மற்றும் அம்பாள் நீண்ட வரிசையை காத்திருந்து சாமி தரிசனம் பெற்று செல்கின்றனர். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி எந்த ஒரு குற்றச்செயலும் நடைபெறாமல் இருப்பதற்காக 4வது வீதியிலும் போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டு வரும் மட்டுமல்லாது சிசிடிவி கேமரா கொண்டு கண்காணித்து வருகின்றனர். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.